முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பால்குடம், காவடி எடுத்து வந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள். நவீனா, பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரு சேர வரக்கூடிய நாளை தைப்பூசம் என்று அழைக்கப்படுகிறது. அசுரனை அழிக்க தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்டியதை அடுத்து சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிவந்த தீப்பொறியில் உருவான கந்தனிடம் தாயார் சக்தி தேவி அசுரனை அழிப்பதற்காக வேல் கொடுத்தது. தைப்பூச நாள் என்பதால் இந்த நாள் தமிழர்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய தினமாக கருதப்படுகிறது. சிவபெருமான் ஆலயங்களிலும் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் ஏராளமான பக்தர்கள் இன்று சாமி தரிசனம் செய்வார்கள். தமிழகம் மட்டுமல்லாது சிங்கப்பூர், மலேசியா உள்ள உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகனின் திருக்கோவில்களில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நாளில் முருகன் கையில் உள்ள வேலுக்கு சிறப்பு அபிஷேகமானது செய்யப்படுகிறது. தைப்பூச திருநாள் பழனியில் தான் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் என்றாலும் முருகனின் அறுபடை வீடுகளில் தைப்பூச திருநாளானது எல்லா கோவில்களிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுதான் வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக வழங்கக்கூடிய அருள்மிகு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டமாக தங்களது குடும்பத்தினுடன் வருகை தந்து வரிசையில் நின்று நீண்ட நெடிய வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மதுரை மாநகர் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளான திருப்பரங்குன்றம், திருமங்கலம், முசலம்பட்டி, சோழவந்தான் மற்றும் வெளி மாவட்டங்களான சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக கட்டண தரிசனம் செல்வதாக பாதையானது வகுக்கப்பட்டிருக்கிறது. இலவச கட்டணமில்லா சாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் எண்ணின வரிசையில் காத்து நிற்காமல் இருப்பதற்காக அவர்களுக்காக தனி ஒரு பாதையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோவிலுக்கு இடதுபுறமாக இலவச தரிசனத்துக்கு செல்பவர்கள் கோவிலுக்கு வலதுபுறமாக கிரிவல பாதையில் நெடுக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் காத்து நின்று சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் எந்தவித அசம்பாதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக நூற்றுக்கணக்கான CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ச்சியாக காவல்துறையின் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு கருதி ஆங்காங்கே பணியில் அமர்த்தப்பட்டு போக்குவரத்து பணிகளையும் சீர் செய்து வருகிறார்கள். மேலும் திருப்பரங்குன்றம் கோவில் சார்பில் காசி விஸ்வநாதர் கோவில் ஆலயம் செல்லும் வழி, அதே போல பழனி ஆண்டவர் சன்னதியில் செல்லக்கூடிய அந்த பகுதியில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏராளமான பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, பறவை காவடி எடுத்து வரக்கூடியவர்களுக்கு போக்குவரத்தை சரி செய்வதற்கும் காவல்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது தைப்பூசத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நெடிய வரிசையில் நின்று திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி. கரு.